ஹலோங்க. இன்னைக்கு நம்ம தே அண்ட் ஜங்குக்கோட ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்க்க போகிறோம். மாஃபியா ப்ரோசஸ் பார்ட் 4. ஸோ போன பாட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா ஜங்குக் மியாவை பார்த்து கரெக்டாக கேட்டிருந்திருப்பான். என் கண்ணை பார்த்ததும் நீ என்னை கண்டுபிடிச்சிட்டேன்னு உன் கண்ணை பார்த்தே நான் கண்டுபிடிச்சிட்டேன்டி அப்படின்னு சொல்லியிருப்பான். அதை பார்த்து மியா என்னது கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு ஷாக்காக நின்றுட்டு இருந்திருப்பான். அதோட அந்த படத்தை நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ த பார்ட் 4. இங்கே பாருங்கள் சார், இப்போல்லாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை. நீங்கள் ஸ்பெஷல் கிளாஸு அப்படின்னு சொல்லி தானே கூப்பிட்டு வந்தீங்க. இப்போ என்ன வேறு மாதிரி என்கிட்ட பிஹேவ் பண்ணிகிட்ருக்கீங்க? இதெல்லாம் சரியே இல்லை. எங்கள் அப்பாட்ட சொல்லி கொடுத்துருவேன். ஓ, போய் சொல்லு, உங்கள் அப்பா என்னத்துக்கு விழிக்கிறார் நானும் பார்க்குறேன். ஆ, என்ன எப்படி சொல்கிறாரு? இங்கே பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப தப்பு. இப்போல்லாம் நீங்கள் ஒரு ப்ரொஃபஸராக வந்துட்டு பேசக்கூடாது. நான் மற்றவனுக்கு தாண்டி ப்ரொஃபஸர், உனக்கு ப்ரொஃபஸர் கிடையாதுடி, சரியா? அது மாதிரி புரிஞ்சுக்கோ. ஆஹா, அதெல்லாம் இல்லை. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான், எனக்கும் ஒரே மாதிரி தான். ஆனால் நீ எனக்கு ஒரு மாதிரி இல்லையே, நீ எனக்கு வேறு மாதிரி சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே ஜங்கு கோயனோட கண்ணத்தை, சாரி மியாவோட கண்ணத்தை அப்படியே பிடிச்சி இழுக்கிறான். மியாவும் தப்பு தப்பு அப்படின்ட்டு இருக்கா. எனக்கு தெரியும் எது தப்பு எது சரின்னு, சரியா? பண்ணுறது தான். இல்லை அது 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 நீ இழுத்துட்டேரு, நான் இழுத்துட்றேன் அப்படின்னு அவன் பாடுக்கு கிஸ் பண்ணுறான். ஸோ இந்த எமி புள்ள எங்கடா அந்த மியாவை காணோம் அப்படின்னு லேப் கிட்ட தான் நடந்து வந்துட்டுருக்கா. அப்போ வெளியிலேருந்து பார்க்கும்போது அந்த கேஸ் வழியாக ஏதோ 2 பேரும் கிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. என்னது இது? இல்லை, மியாவும் ஜங்குக் சார் மட்டும் தானே இருக்காங்க. ஆனால் எனக்கு கிஸ் பண்ணுற மாதிரி தான் தெரியுதே. ஒருவேளை நம்ம கண்ணுக்கு தான் ஏதோ தப்பாக தெரியுதோ அப்படின்னு இன்னும் உத்து பார்க்கலான்னு போகிறதுக்குள்ள ஒரு கை வந்து பிடிக்குது. யாரான்னு தெரியும் பார்த்தா அட நம்மால் அப்படின்ற மாதிரி தேங்க நின்றுட்டுருக்கான். தேங்க பார்த்ததும் அப்படியே நல்லா பல்ல கட்டிட்டு, சார் நீங்கள் இன்னும் கிளம்பலையா? ஏச்சி வாயம்படு, நான் கேட்க வேண்டிய கேள்வி. இன்னும் நீ கிளம்பல? கிளம்பல. ஏன்? உங்களை பார்க்காம எப்படி கிளம்புறது? அதான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு நின்றுருந்தேன். கேவலமாக நடிக்காத, ஒழுங்கா இங்கேருந்து போ. போகிறேன். எனக்கும் நீங்கள் இருக்கணும்னு ஆசை இல்லை. இருங்க, அந்த மியா யாரோ கிஸ் பண்ணுற யாருது அப்படின்னு உள்ளே போகிறதுக்குள்ள அவன் மறுபடியும் கையை பிடிச்சி, ஐய் நான் சொல்லிட்டே இருக்கேன், திரும்ப லேப்குள்ளே போயிட்டுருக்க, இங்கே வா. சார் இருங்க, உங்களுக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமோ? கையை பிடிச்சி இழுக்கிறீங்க, இதெல்லாம் தப்பு சார். ஒரு ப்ரொஃபஸர் எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் கையை பிடிச்சி இழுக்கலாம்? இது சரியில்லைல்ல. நீங்கள் தானே காலையில் என்கிட்ட சொன்னீங்க, இப்போ என்ன என் கையை பிடிச்சி இழுக்கிறீங்க? சரி, ஓவரா சீன் போடாத, வீட்டுக்கு போகல. உன் அப்பா ஆல்ரெடி எனக்கு கால் பண்ணிட்டாரு, போ. நான் வீட்டுக்கெலாம் போக மாட்டேன். அதே சமயம் நான் உங்கள் மேலேயும் கோவமாக தான் இருக்கேன். உங்ககிட்டயே நான் பேச மாட்டேன். பேசாட்டி போ. யாரும் நீ பேசணும் போ உட்காந்து அழுதுட்ருக்கா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு தொல்லை விட்டதுன்னு. அப்போ நான் பேசலைன்னா நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க, உங்களை நான் பார்க்கலன்னா நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க, அப்படி தானே? அப்படி தான்டி, அப்படி தான். எனக்குலாம் ஒரு கவலையும் கிடையாது. நீ கிடைக்கிற நாசமாக போ, எனக்கு கவலையே கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக கவலைப்படுவீங்க. அப்படியா? ஆமாம், பட்டுக்கிறேன் போ. நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு மூஞ்சி அப்படியே தூக்கி வச்சுட்டு அங்கேருந்து போயிட்டா. இங்கே மியாவா அப்படியே ஜங்குக்கை தள்ளி விட்டு அடித்து பிடிச்சி வெளில வர. ஆக்சுவலாக மியா ஷால் போட்டிருந்துருப்பா. அந்த ஷால் வந்து ஜங்குக்கு எடுத்து வச்சுக்கிட்டான் போல, தரமாட்டிக்கிறான். அதனால் அவளும் விட்டா போதும் அப்படின்னு வெளில ஓடி வந்தா. தேங்க மேலேயும் கீழே ஒரு மாதிரி பார்த்துட்டு, வாட் ஹேப்பன் மியா? நத்திங் சார். என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பதற? ஒன்றும் இல்லை, நான் வீட்டுக்கு போகிறேன் சார், டைம் ஆயிடுச்சு, பாய் சார். ஓகே பாய். எதுக்கு இப்படி ஓடுறா? ஏய் ஜங்குக்கே, என்னடா பண்ண? இன்னும் பண்ணல மச்சான், லைட்டாக கிட்ட வந்தேன், அதுக்கே பதறி அடிச்சு ஓடிட்டுருக்கா. இப்படி பயப்படுறா தெரியுமா? கையில் யாரோட ஷாலை வச்சுருக்க? அவள் ஷாலு தான். கையை பிடிச்சேன், தட்டி விட்டு ஒன்றா ஷாலை பிடிச்சி எடுத்தேன், கையோட வந்துடுச்சு. திரும்ப பிடுங்களான்னு பார்த்தா அவள் இடுப்பை பிடிச்சேன், பிடிட்டான். சரி விடு, நாளைக்கு வருவாள்ல, இந்த ஷாலை கொடுத்துட்றேன். இல்லை நானே வச்சுக்கவா? எனக்கும் இந்த ஒயிட் கலர் ஷாலை பார்த்தா அவன் ஞாபகமாக இருக்கும்ல, நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த ஷாலை ஸ்மெல் பண்ணிட்டே சிரிச்சிட்ருக்கான். ஜங்குக்கா தேங்க் பார்த்துட்டு, ஜங்குக்கா சரியில்லை மச்சான் சரியில்லை, வந்த வேலையை பாரு. நம்ம நைட் இங்கே எதுக்கு வந்தோம்? சரக்கு இங்கே பதுக்கி வைக்கிறதுக்கு. அதுக்கு தான் நம்ம இங்கே வேலைக்கே சேர்ந்துருக்கோம். நீ தேவையில்லாமல் அந்த பிள்ளை பண்ணி சுற்றி டைம் வேஸ்ட் பண்ணாத, எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல்
பார்சல் மட்டும் அங்கே ஒழுங்கா இறங்கலை இல்லை மாட்டிக்கிட்டோன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோயேன், உன்னால தெரியல ஜங்குக், நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன்னு. எல்லாம் தெரியும் என்ன, நீ மூடு என்ன, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். உடனே ஓவரா பண்ணாத. உன் பின்னாடி கூட அந்த எம்இ பிள்ளை சுற்றிட்டு இருக்கு. அவள் தானே என் பின்னாடி சுற்றுறா, நான் சுற்றுறேனா? இல்லை இல்லை, ஆனால் நீ மியா பின்னாடி சுற்றிட்டு இருக்கீல்ல. டேய், எனக்கும் அவளுக்கு ஒரு மாதிரி ரொமான்டிக் சீக்வன்ஸ் இருக்குடா, உனக்கு தெரியாதுடா, விட்றா, உனக்குலாம் என்ன தெரிய போகுது ரொமான்டிக்ஸ் பற்றி, போடாங்கிட்ட அப்படின்னு ஜங்குக் அசிங்கப்படுத்திட்டு போயிட்டான். தேங்கா கோவம் வருது, அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்க. இங்கே மியாவா? ஐயோ, இந்த எம்மி பிள்ளை எங்கே போனா? எம்மி, எம்மி, ஆ சொல்லு, நான் இங்கே தான் இருக்கேன். இங்கே என்ன பண்ணுற? வா வீட்டுக்கு போகலாம். இரு இரு, இப்போ எதுக்கு உனக்கு மூச்சு மேலேயும் கீழேயும் வாங்கிட்டு இருக்கு? அப்படி என்னாச்சு அந்த லேபில்? எனக்கு என்னமோ நீயும் அந்த சார் கிஸ் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஐயோ, வாயிலடி வாயிலடி, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ என்ன தேவையில்லாமல் எதையோ பேசிகிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. என்னது, ஒன்றுமே கிடையாதா? ஆனால் நான் பார்த்தனே. என்ன பார்த்த? யாரோ கிஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி, யாரோ கிஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி தானே பார்த்தேன். நானும் அவர் கிஸ் பண்ணுங்கிறத நீ எப்படி சொல்லலாம்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நிஜமாவா? நிஜமாதான். ஆனால் உன் லிப்ஸை பார்த்தா அம்மையா, ஐயோ என்னை படுத்தாதடி, வாடி போகலாம் அப்படின்னு எப்படியோ எம்மியை சமாளித்து அங்கேருந்து கூப்பிட்டு போயிட்டா. வீட்டுக்கும் போயிட்டாங்க. வீட்டுக்கு போனது மியாவா ஏதோ ஜுரம் வந்த மாதிரி படுத்து கிடக்குறா. இங்கே எம்மி அவங்க அம்மா அப்பா மாறி மாறி கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறாங்கோ. எப்பா இப்போ தான் அமுச்சு விட்டேன், வந்துருவாயா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான். பட் அவங்க அம்மா அப்பா என்னடா பிள்ளைய காணமேன்னு சொல்லி கொஞ்சம் பயத்தில் தான் இருக்காங்க. இங்கே மியாவோட அம்மா அப்பா கிட்டேயும் சொல்லியிருப்பா, இந்த மாதிரி எம்மி நம்ம வீட்டில் 2 நாள் இருப்பான்னு. அவங்க அம்மாவும் சரி இருந்துட்டு போட்டோம், இவ இது வரைக்கும் யாரும் ஃப்ரெண்டுன்னு கூப்பிட்டு வந்தது இல்லையே, இந்த பொண்ணை தான் கூப்பிட்டு வந்திருக்கா, சரி இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு அவங்க அம்மா கொஞ்சம் கேரிங்காக நல்லா பாசமாக தான் பேசுகிறாங்க. எம்மிக்கு அவளோட விட மியா வீடு ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு அவள் பாட்டுக்கு ஹாயாக உட்காந்துருக்கா. இருந்தாலும் ஞாபகம் வரப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கொஞ்சம் ஃபீலும் பண்ணுறா, கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்கா. அவள் ஒரு மாதிரி மிக்ஸ்டு ஃபீலில் தான் இருக்கா. இங்கே மியா தான் அவன் அடித்த கிஸில் பிள்ளைக்கு போவான், ஜுரமே வந்துருச்சு. ஜுரம் வந்து மறுநாள் படுத்து கிடக்குறா. எம்மி பார்த்துட்டு, என்னடி ஆச்சு? எனக்கு ஃபீவர்டி, நான் வரல காலேஜுக்கு, நீ வேணா போ. நான்லாம் போக மாட்டேப்பா, அந்த தேங்கனால அவன் போய் நிற்கிறது, நான் போக மாட்டேன், நீ வா. எனக்கு உடம்பு சரியில்லடி, புரிஞ்சுக்கோ, நீ வேணா போ, நான் வரல. அப்போ நானும் போகல அப்படின்னு அவளும் காலேஜ் போகல. இங்கே மியாவோட அம்மா தேங்க தான் கால் பண்ணுறாங்க. தேங்க தானே கிளாஸ் இன்சார்ஜ், ஸோ கால் பண்ணுறாங்க. தேங்க காலேஜ் பண்ணி, ஹலோ யார்? சார், நான் மியாவோட அம்மா பேசுகிறேன். சொல்லுங்கள், என்ன விஷயம்? மியாவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஃபீவராக இருக்குது, ஸோ அதனால் மியாவால் இன்றைக்கி கிளாஸ் வர முடியாது சார். கிளாஸ் வர முடியாதா? சரி, ரெஸ்ட் எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள். ஓகே அப்படின்னு கால் கட் பண்ணதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்து, யாரா? ஒன்றும் இல்லை, இந்த மியாவுக்கு ஏதோ காய்ச்சலாம், கிளாஸ் வர முடியாதான், அதான் அவங்க அம்மா கால் பண்ணி சொல்கிறாங்க. இது காய்ச்சலா? வெறும் 1/2 மணி நேரம் தான் எனக்கு அடித்தேன், அதுக்கே அவள் ஜுரத்தில் படுத்துட்டாளா? ஐயையோ, இவ கூட எப்படிற மேட்ரெலாம் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க. தேங்க் பார்த்துட்டு, இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளில வரான். பார்த்தா எம்மியோட அம்மா அப்பா, நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறீங்க? சார், எங்கள் பொண்ணு நைட்லேருந்து காணோம் சார். என்னது காணுமா? நான் தான் நேற்று நைட்டு அவள் இங்கே தான் இருந்தா, அவள் நான் வீட்டுக்கு தான் போக சொல்லியிருக்கேன். வந்திருப்பான்ல நினச்சேன், வரலையா? இல்லை வரல, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம். என்னது சார், நீங்களே ஒரு போலீஸ் தானே? ஆமாம் சார், ஆனால் என் பொண்ணே காணும்போது எனக்கு பயமாக இருக்குல்ல, ஸோ அதனால் நாங்கள் எல்லாரையும் தேட சொல்லியிருக்கோம். ஸோ அதான் உங்ககிட்ட விசாரிச்சுட்டு போகலான்னு. ஐயோ, இவங்க விசாரணை வந்து நம்மளை பற்றி ஃபுல் டீட்டெயில் எடுப்பாங்களே, மாட்டிப்போமே அப்படின்னு ஜங்குக்கு தயங்க மாறி மாறி பார்த்துட்டு, சார் அவங்க தான் சார் எங்கேயாவது இருப்பா, இருங்க சார், வெயிட் பண்ணுங்கள் சார், நம்ம தேடிடலாம் சார். தேடிடலாம் சார், அது எனக்கு தெரியும் சார். இருந்தாலும் உங்களை பற்றின கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நம்ம விசாரித்து வச்சுருக்கணும்ல, ஏன்னா என் பொண்ணு காணோம்ல சார், எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. சார், ஈவினிங் வரைக்கும் எங்களுக்கு டைம் கொடுங்க சார், உங்கள் பொண்ணை நான் கண்டுபிடிச்சி கொடுக்குறேன் சார், அவள் எங்கே போயிருந்தாலும் நான் கண்டுபிடிச்சி கொடுக்குறேன். அப்படியா? சரி சார், ஏதோ நீங்கள் சொல்கிறீங்கன்னு நான் விடுறேன், ஆனால் நாளைக்குள்ளே என் பொண்ணு கிடைக்கலனா கண்டிப்பாக நான் விசாரணை வச்சு தான் ஆகணும். எல்லாரையும் மொத்தமாக உங்கள் பிரின்ஸிபல், காலேஜில் இருக்க எல்லா ஸ்டாஃபையும் நாங்கள் விசாரித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டானுங்க. பிரின்ஸிபலாக வந்து தேங்கிட்டேன், நீங்கள் தானே கிளாஸ் இன்சார்ஜ், என்ன நடக்குதுங்க? எம்ஏ காணும் அவங்க அப்பா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போகிறாரு, அவங்க அப்பா எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியும்ல, தெரிஞ்சுட்டே தான் அப்படி பண்ணிகிட்ருக்கீங்களா? சார் இருங்க சார், அதான் அவர் நாளைக்கு காலையில் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காருல, அதுக்குள்ளே எப்படி அந்த பொண்ணை கண்டுபிடிப்போம். எல்லாம் விசாரணை வச்சா போய் உட்காருவோம். எப்பா விசாரணை வச்சா போய் உட்கார, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுப்பா, காலேஜ் பேர் என்ன ஆகுறது?
கெட்டு போகிறதா? அதனால் அனுமதிக்க முடியாது. சரி கண்டுபிடிச்சிடுறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு தேங்கும் ஜங்குக்கும் ஒன்றும் புரியலை. இவங்க எங்கே போயிருப்பாளுக அப்படின்ற ஐடியாவும் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காரும்போது அப்போ தான் தேங் வந்து நோட் பண்ணுறான். டேய், நீ நேற்று நைட்டு ஸ்பெஷல் கிளாஸ் யார் யாருக்கெல்லாம் வச்ச? நான் மியாவுக்கு மட்டும்தான் வச்சேன். மியாவுக்கு மட்டும்தான் வச்சியா? அப்போது அங்கே எம்மி என்ன பண்ணிகிட்டு இருந்தா? எம்மி அங்கே இருந்தாலா என்ன? ஆமாம், அங்கே தான் நின்றுட்டுருந்தா. அதுவும் லேப் வாசல் தான் நின்றுட்டுருந்தா. டீ அப்போ அதெல்லாம் பார்க்கல, நான் தடுத்துட்டேன். சரி சரி, அப்புறம்? அதான் தெரியல. அவள் எதுக்கு அங்கே இருக்கணும்? ஒரு வேளை என்ன ஒரு வேளை? ஏதாவது யோசிடா. நீ என்ன பண்ணு, மியாவோட வீட்டுக்கு போய் பாரு. ஒருவேளை அங்கே எம்மி இருக்க வாய்ப்பு இருக்குது. 2 பேரும் சேர்ந்து போயிருந்தாலும் போயிருப்பாங்க. வாய்ப்பே இல்லை. உனக்கு தான் தெரியும்ல எம்மி எவ்வளோ திமிரு பிடிச்சவ அப்படின்னு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜங்குக் பார்க்குறான். என்னது என்ன சொல்கிற? பின்ன எம்மிலாம் சரியான திமிரு பிடிச்சவடா. அவள் பணக்கார திமிர்லே வாழ்கிறவ. எனக்கு தெரிஞ்சு அவளாம் மியா கூட சேர வாய்ப்பே இல்லை. அவளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் காலேஜுக்குள்ள தான் உட்காந்துருக்காளுங்க. ஒருத்தையாக கூப்பிட்டு விசாரித்து பார்ப்போம். ஏதாவது லீடு கிடச்சா பிடிச்சி போகலாம். இல்லைன்னா டேய், நான் அடித்து சொல்கிறேன், மியாவையும் நீயும் ஒன்றால் இருக்க மாட்டாங்க. ஏன்னா மியா அந்தளவுக்கு வசதியான பொண்ணு கிடையாது, ரிச் கிடையாது. அவள் கூடலாம் இந்த எம்மி கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சுக்க மாட்டாடா. அது எப்படி நீ சொல்கிற? நான் சொல்கிறேன் பார், நீ வேணாம் அப்படின்னு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கானுங்க. சரின்னு சொல்லிட்டு எம்மியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஒருத்தரும் எங்களுக்கு தெரியாது சார், நேற்று அவங்க அம்மா அப்பா வந்து திட்டினாங்க, கார் கீ பண்ணிட்டு போனாங்க, கிரெடிட் கார்டு பண்ணிட்டு போனால் நாங்களும் அப்படியே விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னு அசால்ட்டாக சொல்கிறாளுங்க. தேங்க்லாம் அவ்வளோ கோவம் வருது. காசு இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெண்டை விட்டுட்டு போயிடுவீங்களா? அப்போ இத்தனை நாள் காசு கண்டி தான் கூட சேர்ந்துட்டு இருந்தீங்களா? சார், அவள் எங்களை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மதிக்கவே மாட்டா சார். ஏதோ பிச்சைக்காரங்களை ட்ரீட் பண்ணுற மாதிரி தான் எங்களை ட்ரீட் பண்ணுவாள். காசு வேணும்னா தூக்கி போகிற மாதிரி தூக்கி போடுவா, ஏதாவது வாங்கி கொடுப்பா, அவ்வளோதான். அதுக்கு தான் நாங்களும் இருந்தோம். இப்போது ஏதோ காரு எல்லாம் போனதுனால சரி இதுக்கடுத்து கூட இருந்துட்டுன்னு விட்டுட்டோம் சார். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு பஸ் காசு மிச்சம் சார். அது கூட காரில் வந்துடுவோமா, ஸோ காசுலாம் மிச்சம் சார் அப்படின்னு இறக்கமே இல்லாமல் பேசுகிறாங்க. தேங்க்லாம் அவ்வளோ கோவம் வருது. ஜங்குக்கெலாம் எக்ஸ்ட்ரீமாக போய் பேசாமல் எங்களை அடிச்சிருவா அப்படின்ற அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்கான். ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிருங்க. நீங்கள் இதுக்கடுத்து உங்கள் பேரண்ட்ஸ் கூட தான் வரணும். சார், நாங்கள் என்ன தப்பு பண்ணோம்? அந்த எமி பண்ணதுக்கெல்லாம் நீங்கள் எங்களை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கீங்க. இங்கே பார், உன் கிளாஸ் இன்சார்ஜ் சொல்கிறேன். உங்கள் அம்மா அப்பா வந்தால் தான் கிளாஸ் கொண்டு வருவேன், இல்லை விட மாட்டேன். மூட்டு போயிருங்க. சும்மா புண்ணுட்டு நீங்கள் பண்ண தப்புக்கு கண்டிப்பாக அப்பாலஜிஸ்லாம் எழுதணும். சார், நாங்கள் எதுக்கு சார் எழுதணும்? புரியுதா? போ இங்கேருந்து. வந்துட்டாளுங்க. ஆளையும் மண்டையும் பாரு டேங்கிட்ட அப்படின்னு எல்லோரையும் துரத்தி விட்டுட்டான். ஸோ இப்போ தான் டேங் வந்து சரி, அப்போது வேறு வழி இல்லை, லாஸ்ட் ஹோப் நம்மளுக்கு மியா தான். மியா வீட்டுக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு நேராக மியாவோட வீட்டுக்கு தான் வரானுங்க. மியாவோட வீட்டுக்கு வந்து பார்த்தா வாசல்லே எம்மி பாடுக்க பாப்பான்னு உட்காந்து ஃபோன் பார்த்துட்ருக்கா. அவ்வளோதான். அவளை பார்த்ததும் தேங்க்லாம் அவ்வளோ கோவம் வருது. விறுவிறுன்னு போகிறான். போய் அப்படியே எம்மியோட கையை பிடிச்சிருக்கா. எம்மியோ யாராவது என் கையை பிடிச்சிருக்குன்னு பார்த்துட்டு இருக்கும்போதே கன்னத்துல பலான்னு ஒரு அரைச்சிட்டு, உன்னை காணும்னு சொல்லிட்டு எத்தனை போலீஸ் ஃபோர்ஸ் சுற்றிக்கிட்டு இருக்கு, நீ என்ன நீங்கள் உட்காந்து ஹாயாக மொபைல் பார்த்துட்ருக்க, அறிவில் கொஞ்சம் கூட அப்படின்னு அவன் பாடுக்க கண்ணா போனான்னு திட்டு. அவளுக்குலாம் கண்ணே கலங்கிடுச்சு. அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது உள்ளேருந்து மியா என்னடி சத்தம் அப்படின்னு இரும்பிட்டே வரா. ஜக்குக்க பார்த்ததும் அவளுக்கு ஃபிக்ஸே வந்துடும் போல். அப்படியே ஷாக்காகி, என்ன சார் 2 பேரும் இங்கே வந்திருக்கீங்க? வாயை மூடு, உன் கூட தான் எம்மி இருக்கான்னு சொல்ல மாட்டியா? நீங்கள் கேட்டிங்களா? கேட்டால் தானே சார் சொல்ல முடியும். ஆமாம், ரொம்ப முக்கியம். எம்மி, நீ இப்படி பண்ணால் நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் என்ன பண்ணேன்? எதுக்கு இவர் சும்மா என்னை அடிச்சுட்டே இருக்கார்? என்னை பார்த்தா இவருக்கு எப்படி தெரியுது? இவர்கிட்ட சொல்லி வைங்க. சும்மா நான் இவர் பின்னாடி சுற்றிக்கிட்டு பல்ல கட்டிகிட்டே இருக்கிறதுனால அடிச்சுட்டே இருந்தா அமைதியாக இருப்பேன்னு சொல்லாதீங்க. அவ்வளோதான், ஏதாவது பண்ணி விட்ருவோம் பார்த்துக்கோங்க. சும்மா அடிச்சுட்டே இருக்காரு அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கா. தேங்க் மறுபடியும் என்னடி பேசுகிற அப்படின்னு அறைய வரான். அப்படி எம்மி பயத்தில் அழுதுட்டு, அடிக்காதீங்க எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. மியாவும், எதுக்கு சார் அவளை போட்டு அடிக்கிறீங்க? அடிக்காதீங்க. உன்னை தான் நான் அடிக்க போகிறேன். ஏன் சார்? என்ன இவளை காண எங்கள் அம்மா அப்பா வந்து காலேஜே என்கொயரி பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்ன நீங்கள் வந்து ஹாயாக ஃபோன் பார்த்துட்ருக்க? எனக்கு அங்கே போக பிடிக்கல, அதான் மியா கூட வந்தேன் அப்படின்னு அவள் அசால்ட்டாக சொல்லிகிட்டு இருக்கா. ஜங்குக்கு தான், எம்மி நீ வா,
உன்னை போய் உங்கள் அம்மா அப்பா கிட்ட விட்டுடுறோம். என்னாலலாம் வர முடியாது. நான் வரமாட்டேன். ஏய் மச்சான் நீ தள்ளுறா இவளை. என்ன ஒழுங்கா வந்துரு. இல்லைனா அவ்வளோதான் எம்மி. வா. முடியாது. நான் வரமாட்டேன். எம்மி நீ வருவியா வரமாட்டியான்னு நான் கேட்கல. நீ வந்தாகணும். வா. சார் அவள் தான் வரலன்னு சொல்கிறேன். மியா டே ஜங்குக்கு இவன் இழுத்துட்டு போடாங்கிட்டு தூக்கிட்டு போகிற மச்சான் அப்படின்னு அப்படியே அவளை அங்கேருந்து இழுத்துட்டு போயிட்டுருக்கான். அவளும் சார் விடுங்க சார், அவள் பாவம் சார், ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க, அவங்க அம்மாட்ட வேணா நான் பேசுகிறேன் சார், நீ பேசி கிழிச்ச, நீ வா உங்கள் அம்மாட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு அவளை தூக்கிட்டு போயிட்டுருக்கானுங்க. எங்கே எம்மியா அப்படியே தேங்காய் பார்க்காமலே அப்படியே கீழே குனிஞ்சிட்டு கண்ணிலேருந்து கண்ணீர்லாம் வருது. அப்படியே கீழே குனிஞ்சிட்டு நான் எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கெலாம் போகல, என்கிட்ட காசு 10 பைசா இல்லை, ஃபோனும் தரல, இது மியாவோட ஃபோன் தான், நான் அவனும் என்னோடய ஃபோனில் ஹாயாக வீடியோ பார்க்கல, எங்கள் அம்மா அப்பா கால் பண்ணலான் தான் மியாவோட ஃபோன் வாங்கி கால் பண்ணலான்னு போனேன். அதுக்குள்ளே நீங்கள் வந்து அடிச்சிட்டிங்க. நானே எங்கள் அம்மா அப்பா கிட்டே சொல்லிக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு. அவள் பாட்டுக்கு மியாவோட கால்லேருந்து எங்கள் அம்மா கால் பண்ணுறா. அவங்க அம்மாவும் ஹலோ யார்? மா நான் தான்மா. ஏ எமே எங்கடி இருக்க? உன்னை காணும் சொல்லி அப்பா எப்படிலாம் தேடிட்டு இருக்கா தெரியுமா? என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ? சும்மா நடிக்காதீங்க, நான் இங்கே என் ஃப்ரெண்டு கூட தான் இருக்கேன், நீங்கள் ஒன்றும் எனக்கு காணலாம் தேட வேண்டாம். ஃப்ரெண்டு கூட இருக்கியா? எந்த ஃப்ரெண்டு கூட இருக்க? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் வீட்டுக்கும் நான் போய் செக் பண்ணி பார்த்துட்டோமே. அவங்களே என் ஃப்ரெண்ட்ஸே இல்லை, அதனால நம்பிக்கை துரோகி. நான் மியா கூட இருக்கேன். மியாவா? மியா யார்? என்னோடய புது ஃப்ரெண்டு. நீ உண்மைதான் சொல்கிறியா? ஏன்னா லொக்கேஷன் அனுப்புகிறேன், அது சும்மா பார்த்துட்டு மட்டும் போயிருங்க, அந்த வீட்டுக்கெலாம் நான் வரமாட்டேன். நீ வாடி, உன் காருக்கு கிரெடிட் கார்டு எல்லாத்தையும் அம்மா கொடுக்குறேன், ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு காலை கட் பண்ணிவிட்டு அப்படியே தேங்க பார்த்து போதுமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே விறுவிறுன்னு போயிட்டா. இங்கே அதுக்கப்புறம் தான் மியாவை ஜங்கு கையை விடவே செய்கிறான். விடுறதுக்கு முன்னாடி காசில் இருக்குதாடி அப்படின்னு கணத்தை தொட்டுலாம் பார்க்குறான் அவன். சார் கையெடுங்க சார், என்ன சார் பண்ணிகிட்டு இருக்கீங்க? என்ன பண்ண? காய்ச்சல் அடிக்கான்னு செக் பண்ணேன், அவ்வளோதானே, அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், எனக்கு அதெல்லாம் லைட்டாக அடிக்குது. ஏண்டி ஒரு 2 கிஸுக்கே வாடி உனக்கு காய்ச்சல் அடிக்குது? அரை மணி நேரமாக கிஸ் பண்ணிவிட்டு மூச்சு விடாமல் இருந்தால் வரதான் செய்யும். நான் கூட தான் மூச்சு விடல, எனக்கு நான் வந்துச்சா? இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி டீட்டெயிலாக சொல்கிற மாதிரி இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் போகிறேன், கையை விடுங்க அப்படின்னு கையை விட்டுட்டா. அவளும் வீட்டுக்குள்ளே கொடுக்குறோன்னு ஓடிட்டா. தேங்க்கா அடிச்சிருக்க வேண்டாமோ அப்படின்ட்டு இருக்கு. வீட்டுக்கு விளையாடுன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். என்ன மச்சான் ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி தெரியுது, என்ன எம்ஏ அடிச்சிட்டோன்னு ஃபீல் பண்ணுறியோ? சே அவ ஒரு ஆள் அடிச்சிட்டா ஃபீல்லாம் பண்ணுறேன், அதெல்லாம் இல்லை, முகரையை பார்த்தாலே தெரியுதே. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான் வா அப்படின்னு 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? டாடா பை, சீ யூ லேட்டர், பாய்.